எப்படியோட சைக்கிள் ரேஸ்ல பப்ளு வேணும் ஜெயிச்சு காமிக்கணும், இல்லைன்னா நம்ம மானமே போயிடும். ஓகே ரைட்டு பக்கலே. ஸோ இன்னைக்கு எனக்கும் பப்ளு எனக்கு செம்மையான சைக்கிள் ரேஸ் இந்தியன் பைக்ஸ்ல நடக்கும் போது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் சைக்கிள், பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சைக்கிள். ஸோ சுமார் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேடலை போட்டு அம்மிக்கிட்டு சூறாவளி மாதிரி போயிட்டு மிஞ்சிக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். யார் ஜெயிக்க போறேன்னு எனக்கே தெரியலையே. ஈக்குவலா டஃப் கொடுக்குறான்னு இந்த குட்டை பையன் வர. ஐயோ ஐயோ இப்பயே மூச்சு வாங்குது, என்ன பண்றேன்னு தெரியலையே. எப்பாடே இன்னும் ஃபினிஷிங் லைன் பக்கம் தான் மக்களே. ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கோம். யார் ஜெயிக்க போறேன்னு எனக்கே தெரியல. எங்கடா சைக்கிள் ரேஸ் நடக்கிற இடத்துல காரியம் யோப்பா போச்சு ஆத்தாடி. ஐயோ எப்பாடுமே போச்சு மக்களே. திருப்பி அந்த பபுளுவா இந்த ஜெயிச்சிருக்கிறான். போச்சு, இதுக்கு மேல ஊர்ல தலையை காமிக்க முடியாது. ஐயோ என்ன பண்றது தெரியல. சைக்கிள் ரேஸ்ல வேற இப்படி தோத்து போயிட்டுமே, என்ன பண்றது? சைக்கிள் ரேஸ்ல பெரிய சிவா மாதிரி வாங்கணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற டாஸ்க முடிக்கணும். ஐயோ முடிச்சிடுறேன் இப்பயே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிவி பேசுறது மக்களே நம்மள்ட்ட. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ்ல பயங்கரமான ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவா தான். ஸோ அவர் மாதிரி இப்ப நம்ம ஆக போறோம். ஸோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் சிவாவா ஆகிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவி சொல்ற டாஸ்க்ல நம்ம முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இந்தியன் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ ஹவுஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஹவுஸ் ஸ்விம்மிங் ஃபுல்லா வந்து crocodiles இருக்கான். அது ஃபுல்லா டெஸ்ட்ராய்ட் பண்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். சரி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ ஹவுஸ்க்கு தான் பறந்து போயிட்டு இருக்கோம், ஃபீனிக்ஸ் பறவை மேல. இப்போ வாங்க அந்த நியூ ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது. இங்க பாரு, இங்க தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏய் எங்கடா சொல்லிட்டே இருக்குள்ள கீழே தள்ளி விட்டுருச்சு. ஏமா யாரோ புடிடா என்ன. அப்பா என்ன அடிடா சாமியா. இதுக்கு மேல இந்த பீனிக்ஸ் பறவை கூட நம்ப கூடாது மக்களே. நடுவானத்துல கீழே முட்டை படுற மாதிரி தள்ளி விட்டுறது. சரி டிவில சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஸ்விம்மிங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா crocodiles இருக்குது. சரி இப்போ இந்த crocodiles எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிஷ்யூம் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சிடலாம். எப்படி இது எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு. சரி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது அழிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியான மேட்டர் கிடையாது. ஸோ எல்லாத்தோட வாயிலையும் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி பாம் எடுத்து ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணி விட்டுறலாம். ஸோ அப்புறம் தண்ணிக்குள்ளேயே 4-5 ஸ்டிக்கி பாம்பை போட்டுடலாம். அப்புறம் டொமில் வெடிச்சு எல்லாத்தையும் தீபாவளி கொண்டாட வேண்டியதுதான். ஓகே எங்க தப்பிச்சு விடுறேன். இந்த உனக்கு ஒரு ஸ்டிக்கி பாம், உனக்கு ஒரு ஸ்டிக்கி பாம், இந்த புச்சுக்கோ கமான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து மேலேயும் இப்போ நம்ம ஸ்டிக்கி பாம் போட்டுட்டே இருக்கிறோம். ஐயோ பக்கத்தில் வர செம்ம பயமா இருக்குது. ஆத்தாடி கடிச்சுன்னா என்ன ஆகுறது. ஓ மை காட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து மேலேயும் இப்போ ஸ்டிக்கி பாம் ஃபிட் பண்ணியாச்சு மக்களே. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிடலாம் பாமை. ஸோ பாமை ஆக்டிவேட் பண்ண உடனே என்ன நடக்கும் போதுன்னு மட்டும் பாருங்க. 1 2 3. ஓ மை காட். இங்க பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாம்ல பிளாஸ்ட் ஆயிடுச்சு. வேற லெவல் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கதம் ஆயிடுச்சு. இருங்க உண்மையாகவே கதம் ஆயிடுச்சா இல்லை நம்ம நடிக்குதான்னு போய் பார்ப்போம். இருங்க செத்து போச்சா என்னன்னு தெரியல. ஆஹா உண்மையாக செத்து போச்சு மக்கள். எங்க பாருங்க வாய் பொழந்து கிடக்குது. ஆத்தாடி. சரி நெக்ஸ்ட் டாஸ்க் என்னதுரா. ஓஹோ ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷினை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு டாஸ்க் மட்டும் தான் ரிமைனில் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்கு நம்ம ஈஸியாக அசால்ட்டாக முடிச்சிடலாம் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா சிவா மாதிரி சைக்கிள் ரேஸ்ல பயங்கர கிங்காக மாறிடும். ஸோ சிவா மோட நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரகிளை வந்து நம்ம தாண்டி போயே ஆகணும். இது வந்து ஒரு ஹார்டஸ்ட் மூலம். ஆத்தாடி ஜஸ்ட் பெஸ்ட் எல்லாம் தலையை வெட்டி விட்டுருக்கோம் அந்த ஃபேனு. ஐயோ ஓகே. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே இல்லை அப்படின்னு உங்களுக்கே தெரியும். என்னது ஐயோ இதுக்கு மேலே தான் டாஸ்கே ஆரம்பிக்க போதா. சரி ஓகே ரைட்டு போவோம் வாங்க. அண்ணன் வர வழி விடு. இப்போ பாருங்க என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. ஓ மை காட். இங்கே பாருங்க ஆத்தாடியே. ஐயோ ஜஸ்ட் மிஸ்டி. இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பைக் கூட சேர்ந்து கீழே டபுக்கடின்னு விழுந்திருப்பேன். ஐயோ மண்டை தேங்காய் மாதிரி பிளந்துருக்கும். சோபா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு தப்பிச்சிட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த ஏதாச்சும் வெஹிக்கிள் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அடுத்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கே பயமாக இருக்குது. சரி இப்போ இங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் வெஹிக்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆத்தாடி ஆட்டோவா. ஐயோ ஆல்ரெடி பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓட்ட முடியாது. இந்த ஷேர் ஆட்டோ வச்சு நான் எப்படா இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது. பட் வேறு வழியே இல்லை. இந்த ஷேர் ஆட்டோ வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் மக்களே. என்ன பண்ணுறதுனே தெரியல. வாங்க போவோம். அப்படியே இப்போ வந்து ஷேர் ஆட்டோ எடுத்து வச்சு இப்போ பறக்க வேண்டியதான். ஓகே இப்போ ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜை தாண்ட வேண்டியதான். ரெடி 1 2 3. கொஞ்சம் பின்னாடி போய் அப்புறம் முன்னாடி எப்படி ரேஸ் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கி விட்டு போயிட்டு இருக்கிறோம். ஐயோ இங்கே தடுமாறுது. அப்பாடா எப்படியோட வந்தாச்சு மக்களே இந்த பக்கம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவில் கடந்துடலாம் வாங்க. எங்கடா இது டே விட்டா கவுந்துரும் போல இந்த சோப்பு டப்பா ஆட்டா. ஐயோ டே எங்கடா ஐயோ எங்கடா ரோட நேராக போடாமல் சாய்வா போட்டு வச்சுக்கிறானுங்க. பட் இதுலேயும் நம்ம ஆட்டோ ஓட்டிட்டு போகிறோன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம்னு பார்த்துக்கோங்க. ஐயோ இது வேற ஆட்டோவை கொடுத்து ரொம்ப சங்கட்டமாக போச்சு மக்களே. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ அங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் டாப் கீரை போட்டு இன்னொரு ஜம்ப் அடிக்கணும். ஸோ அந்த ஜம்பை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வாங்க ஜம்ப் அடிக்க ட்ரை பண்ணலாம். ரெடி 1 2 3 எட்ரா ஆட்டோ. நான் ஆட்டோக்காரு இப்போ பறக்க போகிறேன். எங்கடா இங்கே தடுப்பாருது ஆட்டோ. எங்கடா போகிறேன். வாட் ஹேப்பன் ஹியர். ஓ மை காட். ஐயோ எங்கடா வந்து விழுந்துக்கிறேன். அடே வந்துட்டேனா. ஆஹா ஃபினிஷிங் லைனுக்கே வந்துட்டோம் மக்களே. ஓகே ரைட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கே வந்துட்டோம். பட் இங்கே வந்து ஒரு டேங்கர் இருக்குதே. ஓகே அப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கரை வச்சு தான் முடிகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ அந்த டேங்கரை வச்சு நெக்ஸ்ட் டாஸ்க்கை நான் வந்து எப்படி முடிகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டாஸ்க்கை நம்ம கேட்குறதுக்கு நம்ம பிக் பாஸ் ஐயா டிவி கிட்ட போயிட்டு கேட்போம். சரி என்ன டாஸ்க்கு. அத்தாடி என்னடா இது டே. ஓஹோ இந்த டுங் சாகூர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணுமா. ஜெயின் டுங் சாகூர்ஸ். ஓகே இப்போ நம்ம டேங்கரை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இந்த டேங்கரை வச்சு நம்ம டுங் சாகூர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாக்குறது தான் நம்மளோட மிஷின் 3. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுங் சாகூர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டம்மால் டும்மில்னு பார்த்தீங்கன்னா அணுகுண்டு போடுற மாதிரி தாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வாங்கடா எத்தனை பேர் வந்தாலும் சரி நம்மள்ட்ட ஒரு பெரிய டேங்கர் இருக்குது போட்டு தாங்க வேண்டியதான். ஓகே இவனையும் போட்டு தாக்கிட்டு தான் போடு தாக்கிட. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாலையும் டுங் சாகஸ் இருக்கிறானுங்களாம். அங்கேயும் போய் அவனுங்களை அழிச்சிட்டு வந்துடலாம் டெஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு. அத்தாடி என்னடா இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரிடா போட்டு குண்டை வாயில போட்டு சொருவா போட மாட்டேன்டா. இருங்கடா வந்துட்டேன். இருங்க இப்போ பாருங்க போடுற கமெண்ட் வாட வாடே உன்னையே தான்டா. எங்கடா ஓடுறாரு. எங்கடா பயந்து வர்றீங்களே. வாங்கடா எவனா இருந்தாலும் சரிடா. ஓகே தாங்க ஒருத்தன் வர்றான். டே தம்பி நில்றா டே உடனே தான்டா. இருக்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. போட்டு தாக்க இவனையும் போட்டு தாக்கிட வேற லெவலு. ஆஹா அங்கே ஒருத்தன் எஸ்கேப் போய் சிட்டிக்குள்ளே போக பார்க்குறானே. டே இருறா வந்துட்டா. டே எங்களா ஓடுற. டே நில்றா ஸ்டாப் இட் டே போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சுன்னு நினச்சோம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் பாக்கி இருக்கு. ஸோ ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் சாகூஸ்லாம் இருக்குதான். அதையும் போட்டு தாக்கிடலாம். இவன் யார் டே எங்கடா வந்து வெளியே விழுவுறான். அடே என்னடா நடக்குதுங்க. ஆஹா ரைட்ரா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் தான் இருக்கிற நிறைய டுங் சாகூர்ஸ் இருக்கிறானுங்க. ஸோ இவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கரை வச்சு அழிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் மக்களே. ஸோ அதனால இப்போ நம்ம ஒருத்தங்க ஹெல்ப் கேட்க போகிறோம். ஸோ அவர் தான் வந்து இப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற போகிறாரு இந்த டுங் சாகூர்ஸ்லேருந்து. ஓகே வாங்க நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேங்கர்லேருந்து இறங்கிடலாம். யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அல்கட்டியா இல்லை சூப்பர் மேன்ட்டியா. ஓகே நம்ம சூப்பர் மேன்ட்டியா ஹெல்ப் கேட்கலாம். சூப்பர்மேன். ஸோ ஓகே ஃபைனலாக சூப்பர் மேனு போட்டவொடனே சூப்பர் மேனே வந்து நம்மளை ஹெல்ப் பண்ண போகிறாரு. இப்போ சூப்பர் மேன் என்ன பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். போடு வேற லெவலில் சூப்பர் மேன் பவரை வச்சுக்க பாருங்க. வாவ் லேசர் லைட்டை வச்சு சும்மா டிசும் தான் அங்கே பாருங்க. ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா டிசும் பண்ணுறாரு. வர்ற மாதிரி சூப்பர் மேன் உங்கள் பிக் ஃபேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் கூப்பிட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிசும் பண்ணிக்கிறாரு லேசர் லைட்டை வச்சு. வேற லெவல் போங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அங்கே ஒருத்தவங்க கடைசியாக ஒருத்தவங்கன்னா அவனையும் போட்டு தாக்கிட்டாரு சூப்பர் மேன். இப்போ சூப்பர் மேனோட வேலை முடிஞ்சிச்சு. கிளம்பிட்டாரு. டாட்டா பை see you அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் நம்ம டாஸ்க் 3 முடிச்சுட்டு இப்போ நம்ம சிவா மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டு இப்போ சிவா மோடுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம சிவா மோடுக்கு போயிடலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம டிவி கிட்ட போகணும். ஸோ வாங்க டிவி கிட்ட போயிடலாம். ஓகே
ஓகே போடு வேற லெவல். சிவா மோடு வந்து அன்லாக் ஆயிடுச்சு. வாவ், இப்போ நம்ம சிவா மோட்ல தான் இருக்கோம். சிவா வந்து வேற லெவல் சைக்கிள் ரேசரு. ஸோ வாங்க இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ரேஸ், குட்டி சைக்கிள் ரேஸ் சிவா கூட பண்ணலாம். வாவ், வேற லெவல் இருக்குது. போடு கமான் சிவா. சிவா தான் ஃபர்ஸ்ட் வருவோம். பட் என்னடா டேய், அடே உனக்கு இப்போதான்டா புகழ்ந்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் முன்னாடி சிவா சிவான்ட்டு, என்னடா இப்படி டம்மி பீஸ் மாதிரி ஓட்டிட்டு இருக்கிற? ஆஹா, இப்போதான் மக்களே பவர் காமிக்கிறான் பையன். டேய் வாடா 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 கமான்ட்ரா மச்சான். டேய் போடு வேற லெவலி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையன் ஃபுல் இதில் இருக்கிறான், ஃபுல் ரேஞ்சில். சும்மா அழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பேடலை பிச்சுக்கிட்டு போயிடும் போலியே. வாவ், இங்கே பாருங்க என்ன அழுத்துறான். விட்டா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு மாதிரி போயிடுவான் போல சொயின்னு, அந்த அழுத்துறான் பாருங்க சைக்கிள்லையே. டேங்கப்பா, சின்ன வயசுல கூட நான் ரேஸ் வச்சேன், இந்த அழுத்தலாம் அழுத்த மாட்டான், இவன் என்ன அழுத்துறான். சரி ஓகே, இப்போ நம்ம சிவாவோட பவர் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி பாருங்க வீலிங் பண்ணுறான், ஜம்ப் அடிக்கிறான், என்னென்ன பண்ணுறான் பாருங்க. அவங்க குட்டியாக இருந்துட்டு என்னென்ன குரங்கு வேலை பண்ணுறான் பார்த்தீங்களா சைக்கிளை வச்சுட்டே. டே எங்கடா டே, அட இப்போதான்டா புகழ்ந்துட்டு இருந்தோம் நீ பத்திய. அட இது அடப்பா எங்கடா சிக்கிட்டானா? சிக்கிட்டான், போச்சுடா சிக்கிட்டான்டா. அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சிச்சு. டே இங்கிட்ட வாடா, டே கமான்ட்ரா. டே ஐயோ அப்பாடா, அடா வா சாமி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிவா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஃபினிஷிங் லைன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வந்துட்டாரு. ஃபைனலாக சிவா தான் பார்த்தீங்கன்னா வின்னர். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு சிவா தான் ஃபஸ்ட்டாக வந்துக்கிறாரு. சரி வேற லெவலில் இருந்துச்சுல அந்த சிவா மோடு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடுகளை சில சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக நம்ம சிவா வின் பண்ணிட்டார் ரேஸில், நம்மளும் வின் பண்ணிட்டோம். சரி.